என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, ஒவ்வொருவரும் யாரை பின்பற்றுகிறார்களோ அதை பொறுத்தே அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நல்லவர்களை பின்பற்றினால் நல்ல பெயர் கிடைக்கும். அல்லாதவர்களை, தீயவர்களை பின்பற்றினால் கெட்ட பெயர் தான் கிடைக்கும். இதற்கு சமீபத்தில் உதாரணம் விஜயகாந்த், மறைந்த விஜயகாந்தன் உதாரணமாக சொல்ல வேண்டும். அவரை நல்லவர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர், தன்னை தேடி வருகிறவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிறவர் என்று எல்லாம் சொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம், அது எல்லாமே விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் இருந்து எடுத்துக்கொண்ட நல்ல விஷயங்கள். விஜயகாந்த் அப்படியே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, விஜயகாந்தும் அவருடைய நண்பர் ராவத்தர், அவர் விஜயகாந்தை என்ன சொல்லுவார் என்றால், அப்படியே நீ எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணு, எம்ஜிஆருடைய நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், தான தர்மங்கள், இதையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணா எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவு பேசப்படுவ. அதே போல எம்ஜிஆருடைய படங்களின் கதை எப்படிப்பட்டது, பாடல்கள் எப்படி கருத்துள்ளவை, இதையெல்லாம் பார்த்து நீ அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அவரை போலவே ஆக்ஷன் ஹீரோவா நடித்து நல்ல கருத்துள்ள படங்களில் நடித்தால் அவருடைய ரசிகர்களும் உன்னுடைய படங்களை பார்ப்பார்கள். விஜயகாந்த் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆனாலும் கூட எம்ஜிஆரின் பாணியை பின்பற்றி நல்ல விஷயங்களை செய்தால் நீ எம்ஜிஆரை போல பேசப்படுவாய் என்று ராவத்தர் அவருக்கு சொல்லுவார். அது மட்டுமல்ல, நம்மை தேடி வருகிறவர்களுக்கு விஜயகாந்த், அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னை நாடி தேடி வீட்டுக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புவது போல நாமும் நம்முடைய மன்றத்தை, நம்முடைய அலுவலகத்தை தேடி வருகிறவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவோம். அப்போது எம்ஜிஆரை போல நாமளும் செய்வோம். எம்ஜிஆரை போல நாமும் நீயும் தான தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு, ஏழைகளுடைய திருமணங்களுக்கு எம்ஜிஆரை போல நீயும் உதவி வந்தால் உன்னால் எதிர்காலத்தில் மிக நல்ல சமுதாயம் உருவாகும். எதிர்காலத்தில் எம்ஜிஆருக்கு நல்ல பெயர் கிடைத்தது போல உனக்கும் மிக நல்ல பெயர் கிடைக்கும் என்று அடிக்கடி ராவத்தர் விஜயகாந்துக்கு சொல்லி அப்படியே எம்ஜிஆர் பாணிக்கு அவரை மாற்றினார் ராவத்தர். ஆகவேதான் விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன்னுடைய முன்மாதிரியாக, தனக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு உதவிகள் செய்யவும், ஏழைகளுக்கு சாப்பாடு போடவும், அதே போல ஏழை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவவும் தொடங்கினார். அதே போல அவருடைய அலுவலகத்தில் அவரை தேடி வருகிறவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்கும் ஏற்பாடுகளை செய்தார். அதே போல அவருடைய கதைகளையும் நல்ல கதைகளாக, கருத்துள்ள கதைகளாக தேர்ந்தெடுத்து நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய பாடல்கள், கதை எல்லாமே அதில் இருக்க வேண்டும். ஏதாச்சும் ஒவ்வொரு படத்திலும் ஏதேனும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வேண்டும். புரட்சி தலைவருடைய படங்கள் எப்படியோ அதே போல விஜயகாந்தும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார், செய்தார். புரட்சி தலைவருடைய படங்கள் எப்படி சாதாரண குக்கிராமங்களுக்கெல்லாம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் கூட, ஊர்களில் கூட புரட்சி தலைவருக்கு மன்றங்கள் இருந்தது. அதே போல அதை ஃபாலோ பண்ணி புரட்சி தலைவரை ஃபாலோ செய்ததால் தான் விஜயகாந்தின் திரைப்படங்கள் குக்கிராமங்களிலும் ஆகின்றன. சாதாரண சின்ன கிராமங்களுக்கும் விஜயகாந்துடைய மன்றங்கள் தொடங்கப்பட்டது. அவர் முக்கியமாக விஜயகாந்த் எம்ஜிஆரை பின்பற்றி, எம்ஜிஆரை தன்னுடைய ஃபாலோயராக, தனக்கு ஒரு ரோல் மாடலாக, எம்ஜிஆரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டதால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பின்பற்றி நடித்ததாலும், பின்பற்றி தான தர்மங்கள் செய்ததாலும் தான் விஜயகாந்த் இறந்த பிறகும் இவ்வளவு கூட்டம் வந்தது, அவரை பாராட்டியது என்று சொன்னால் மிகையாகாது. எனவேதான் நல்ல மனிதர்களை பின்பற்றுங்கள். அப்போதுதான் நாமும் நல்லவர்களாக பேசப்படுவோம், நல்லது செய்வோம் என்பதற்கு இந்த விஷயத்தை தான் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும். எம்ஜிஆரை விஜயகாந்த் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டதால் தான் இன்றைக்கு எம்ஜிஆரின் ரசிகராக அவருக்கும் பேரும் புகழும் விஜயகாந்துக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.